பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் இன்றைக்கு ஈரான் வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா முழுமையான ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தது. பின்னாட்களில் அதுவே ஈரான் மீதான தாக்குதல்கள் வரைக்கும் நீண்டிருந்த நிலையில இன்றைக்கு நிலைமை அப்படியே மாற்றம் பெற்று வருகிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையிலான ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல் நடைபெற்றது. அந்த ஃபைனலே எப்படி இருந்ததுன்னு கேட்டா, பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வார் மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டா, அர்ஜென்டினா என்பது இஸ்ரேலிய ஆதரவாளர்கள், இஸ்ரேலால் ஆதரிக்கப்படுகிறவர்கள். ஸ்பெயினை பொறுத்தவரையில பாலஸ்தீன ஆதரவாளர்கள், பாலஸ்தீனியர்களாலும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேராலும் ஆதரிக்கப்படக்கூடியவர்கள். அதை தாண்டி ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்த நேரத்தில் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா பல நாடுகளுடைய தளங்களையும் பயன்படுத்த முயற்சித்த நேரத்தில் எந்த நாட்டை வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எங்கள் நாட்டின் தளங்களை தர முடியாது என்று சொல்லி நேட்டோ உறுப்பு நாடாக இருக்கக்கூடிய ஸ்பெயின் மிக தெளிவாக அமெரிக்காவுக்கு எதிராக நின்றது மட்டுமல்லாமல், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு காசா வார் ஆரம்பித்ததற்கு பிறகு முதன்முறையாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஐரோப்பிய நாடாகவும் ஸ்பெயின் தான் இடம் பிடித்தது. இன்று வரைக்கும் நாங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளோடு நிற்கிறோம் என்று சொல்வது மட்டுமல்லாமல், இதற்காகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பெயின் மேல நிறைய டாரிஃப் போட்டிருந்தாரு. என்ன நீங்க வரிகளை விதித்தாலும் நாங்கள் பாலஸ்தீனர்கள் பக்கமே நிற்போம் என்பதில் உறுதியாக இருந்தது ஸ்பெயின். எனவேதான் நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஸ்பெயின் பக்கமும் பாலஸ்தீன எதிர்ப்பாளர்கள் இஸ்ரேல் பக்கமும் இருந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதிலும் ஸ்பெயினுடைய வெற்றி என்பது முழுவதுமாக மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே போற்றி புகழ்கிற விதமாக அமைந்திருந்தது. உண்மையிலேயே அது பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கும் உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் உச்சம் தொட்டிருக்கிறது. தாக்குதல்கள் பரஸ்பரம் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. அது தொடர்பான நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கு. அதிலே முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருப்பது என்னன்னா, இன்றைய நாள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய புதிய தலைவர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் தலைமை பேச்சுவார்த்தையாளராக செயல்பட்டு வந்த டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஹலீல் அல் ஹையா அவங்களை பொறுத்தவரையில் 65 வயதை உடையவர். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு மூத்த உறுப்பினர். படிப்படியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் உயரம் தொட்டுக்கொண்டு வந்தவர். எல்லா போராட்ட களங்களிலும் பாலஸ்தீனத்திற்கான எல்லா வியூகங்களிலும் தன்னுடைய கடமையை ஆற்றி வந்தவர். 2006 பாலஸ்தீன அதிகார சபைக்காக நடத்தப்பட்ட பாலஸ்தீன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக தேர்வு செய்யப்பட்டவர். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அரசியல் தலைமைக்கான தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்ட முன்னாள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவரும் பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமருமாக செயல்பட்ட ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய வழக்கரமாக செயல்பட்டவர் தான் இந்த டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள். பல ஆண்டுகளாக இஸ்ரேலால் நடத்தப்பட்ட பல தாக்குதல்களில் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய 4 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இறுதியாக கத்தர்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையினுடைய அங்கங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த நிலையில அதன் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தியது கத்தருக்குள்ளேயே. அந்த தாக்குதல்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால் ஹலீல் அல் ஹையா உள்ளிட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனாலும் அந்த தாக்குதலிலும் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய கடைசி மகன் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில தான் இவர் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அரசியல்வாதியாக இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாமுடைய முழுவதுமான ஆதரவு பெற்ற ஒருவராக இவர் இருக்கிறார். இவர் சொன்னா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இவர் சொன்னா அவங்க நிறுத்துவாங்க என்கிற அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவினுடைய முழு அங்கீகாரமும் ஆதரவும் பெற்றவராகத்தான் இவர் இருக்கிறார். அதிலும் அக்டோபர் 2025 காசாவில் கொண்டு வரப்பட்ட யுத்த நிறுத்தத்தில் இவருடைய பங்கு அபரிமிதமானது. அதிலும்
இன்னும் அவர் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே வெகுவாக தன்னுடைய அபிமானத்தை, ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கிறார். 2 தடவைகள் இவரை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் இவர் தப்பித்திருக்கிறார், காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில தான் இஸ்ரேலுடைய பார்வையில் இவர் ஒரு கடும் போக்காளராக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் அரபு அரசாங்கங்களை விட, ஏன் துருக்கியை விட கூட ஈரானுக்கு இவர் நெருக்கமானவராக இஸ்ரேல் இன்றைக்கும் ஒரு முக்கிய இடத்தில் இவரை எதிர்த்தரப்பாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா துருக்கி ஈரானுக்கு ரொம்ப நெருக்கம், அரபு நாடுகளில் கத்தர் ரொம்பவே நெருக்கம் ஈரானுக்கு, ஈராக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறது, லெபனான் கூட ஈரானுக்கு ரொம்ப நெருக்கம், யமனிகள் அதை விட ரொம்ப நெருக்கம், ஹவுதீஸ். இவங்க எல்லோரையும் விட ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்கிற ஒரு பட்டியலை எடுத்தா அது கலீல் அல் ஹையா அவங்க தான். எனவே தற்போது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவராக டாக்டர் கலீல் அல் ஹையா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு அங்கு இருக்கக்கூடிய ராணுவ பிரிவினுடைய ஆதரவு இவருக்கு இருப்பது ஒரு முக்கிய காரணம். பாலஸ்தீன மக்களுடைய ஆதரவு வெகுவாக இருப்பது 2வது காரணம். ஈரானுடைய ஆதரவு இவருக்கு இருப்பது மிக முக்கியமான 3வது காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தற்போதைய தலைவராக டாக்டர் கலீல் அல் ஹையா அவர்கள் இஸ்மாயில் ஹனியாவுக்கு பிறகு உத்தியோகபூர்வமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை குரலாக தொடர்ந்தும் டாக்டர் கலீல் அல் ஹையா அவர்கள் செயல்படுவார் என்கிற நம்பிக்கையில் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், கடந்த காலங்களில் அவர் தன்னை அதனூடாக நிரூபித்திருக்கிறார் என்கிற நிலையில தான் இந்த செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறோம் என்று ஈரானுடைய IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் 3 தாக்குதல்கள் மூலமாக அமெரிக்க ராணுவத்திற்கு தன்னுடைய கடற்படை கடுமையான அடிகளை கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளை IRGC இன்றைக்கு விடுத்திருக்கிறது. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அல் ஷக்கீர் விமான நிலையத்தில் இருந்த அமெரிக்காவுடைய ட்ரோன் பராமரிப்பு தளம், ட்ரோன் பழுதுபார்ப்பு தளம் ஆகிய 2 மீதும் இன்றைக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக IRGC அறிவித்திருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் அமெரிக்காவினுடைய இதயம் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரோன்களை வைக்கக்கூடிய இடம், ட்ரோன்களை பழுது பார்க்கக்கூடிய இடம். அந்த கொட்டகை மேல இன்னைக்கு சாலிடான அட்டாக் அவங்க பண்ணியிருக்கிற அதே நேரத்தில் அதன் விளைவாக அந்த கொட்டகை முழுவதுமாக, குடோன் முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சல்மான் துறைமுகத்தில் இருந்த அமெரிக்க கடற்படையினுடைய டாஸ்க் போர்ஸினுடைய 59 கப்பல் தயாரிப்பு குடோன்கள் இன்றைக்கு மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. அந்த குடோன் முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அந்த தாக்குதல்களை பற்றி IRGC விவரிக்கும் போது பேரழிவையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல்கள் இருந்தன என்று சொல்லியிருக்கிறது. அது மாதிரி தான் 3வது மிக கடுமையான தாக்குதல் குவைத்தில் இருக்கக்கூடிய அரிப் ஜான் தளத்தில் இருந்த அமெரிக்க கடற்படையினுடைய சிறப்பு படைகளுடைய குடோன்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த குடோன்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு IRGC ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. குத்தி காட்டி பேசுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, ஈரான்ட்ட கொஞ்சம் ஏவுகணைகள் இருக்கிறது, ஒரு சில ட்ரோன்கள் மட்டும்தான் இருக்கிறது. நீண்ட காலம் இந்த யுத்தம் தொடர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஈரான்ட்ட எதுவுமே மீயாது அப்படின்னு சொல்லி அதிபர் ட்ரம்ப் நேற்றைய தினம் சொல்லி இருந்தார். அமெரிக்காவுடைய அதிபர் இன்றைக்கு அதற்கு பதில் சொல்லி இருக்கிறது IRGC. நேற்றைய தினம் அதிபர் ட்ரம்ப் எங்கள்கிட்ட கொஞ்சோண்டு ஏவுகணைகளும் ஒரு சில ட்ரோன்கள் மட்டும்தான் இருக்குது, தொடர்ந்து இந்த யுத்தம் போனா எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்லி இருந்தாரு. அதிபர் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான அறியாமையை வெளிப்படுத்துகிற பேச்சு இது அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா எங்க கிட்ட அப்படியெல்லாம் இருக்கும்னா நாங்க இந்த யுத்தத்தை தொடருவோமா, முதல்ல சரண்டர் ஆயிருக்க மாட்டோம், வந்து சமாதானம் பேசியிருக்க மாட்டோம், சமாதானமே வேணாம்னு நிற்கும் போதே தெரியலையா நாங்க எவ்வளவு ஸ்டடியா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு சொல்லின்னு இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமான செய்தியாக வெளியாகி
இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக செயல்படுகிற தலைமை உறுப்பினராக இருக்கிற ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பும் இன்றைக்கு பார்க்க வேண்டிய அறிவிப்பாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, அமெரிக்கர்கள் இந்த பகுதிகளில் புதிய ராணுவ உபகரணங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார்கள். அமெரிக்காவுடைய கப்பல் வருது, அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் கொண்டு வரப்படுது, அமெரிக்காவுடைய F-35 விமானங்கள் வருகிறது, இப்படி நிறைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாங்க சமாதானத்தை விரும்புறோம், நாங்க விட்டு கொடுத்து போறோம் இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய அறிவுத்திறனை போலயே நம்முடைய அறிவுத்திறனும் ரொம்ப குறைஞ்சதுன்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு ஹலீபா. உங்களை மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்ல, குட்டி மூளையா சின்ன மூளையான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள மாதிரியே நம்ம மூளையும் சின்ன மூளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஈரானியர்களுடைய அறிவை பற்றி அவருக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முகமது பாகர் ஹலீபாப் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாம, ஈரானுடைய அதிகாரிகள் இந்த அமெரிக்கர்களுடைய சூழ்ச்சிகளை அடையாளம் காண்பதில் தேர்ச்சி பெற்ற நிலையை அடைந்து விட்டார்கள். பேசக்குள்ள சொல்லுவோம்ல, ஏய் நாங்கெல்லாம் உங்களை விட அப்பனா இருக்கிறோம், உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இனிமேலும் வந்து எங்கிட்ட வார்த்தை ஜாலம் காட்ட முடியாது, ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற ட்ரை பண்ண கூட முடியாது. நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க எவ்வளவு கேனப்பயலுவ, எப்படி எல்லாம் ஏமாத்த வருவீங்கிறதெல்லாம் அத்துப்படியா அதுல நாங்க PhD முடிச்சிட்டோம்ங்கிற விதமாக முகமது பாகர் ஹலீபாப் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, செயல்கள் பேச்சுக்களை உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர அவற்றுக்கு முரணாக இருக்கக்கூடாது. நீங்க ஒன்ன பேசுறீங்கன்னா அந்த பேச்சு நடைமுறையில் இருக்கணும், நடைமுறை இல்லாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. என்னன்னா, அமெரிக்காவினுடைய துருப்புக்கள், அமெரிக்காவினுடைய படைகளுக்கு ஈரானுடைய அட்டாக்கால பெரிய அளவுல இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை தொடர்ந்து அமெரிக்கா மறைத்து வருகிறது என்கிற ஒரு உண்மையை அமெரிக்காவினுடைய நியூயார்க் போஸ்ட் இன்றைக்கு வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை சொல்றது அல் ஜசீரா அல்ல, பிரஸ் டிவி அல்ல, அல்லது அல் மையாதீன் அல்ல, எந்த ஒரு அரபு நாட்டினுடைய செய்தி சேனலும் கிடையாது. இந்த செய்தியை சொல்வது அமெரிக்காவினுடைய நியூயார்க் போஸ்ட். அவங்களே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கடந்த வாரம் ஜோர்டான்ல அமெரிக்காவினுடைய படைகள் மீது ஈரான் 3 தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இதுல டசன் கணக்கான அமெரிக்க போர்சஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர்கள் சேதம் அடைந்திருக்கிற, அப்பாச் ஹெலிகாப்டர்கள் சேதம் அடைந்திருக்கிறது. இது எல்லாத்தையுமே அமெரிக்கன் போர்சஸ் மறைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நியூயார்க் போஸ்ட் இன்றைக்கு அமெரிக்காவுடைய சில அதிகாரிகளை ஆதாரம் காட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, இந்த தாக்குதல்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை ஜோர்டான்ல ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் 2 அமெரிக்க போர்சஸ் கொல்லப்பட்டு இன்னும் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டு இன்னும் சில பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறாங்க. அந்த சம்பவம் புரிஞ்சுறாங்க. அதுல 2 பேர் கொல்லப்பட்டு ஒருத்தன் காணாம போய்பட்டு இன்னும் பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இவர்கள் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அமெரிக்கா மறைக்கிறது சொல்லிட்டு இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய 17 படைப்பிரிவை சேர்ந்த 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில 400க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸ் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்தில். இதெல்லாம் சொல்லலையேடா, நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு போட்டு உடைத்திருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸ் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை. இதற்கு நடுவில் நமக்கெல்லாம் தெரியும், சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற யமன்ல இருக்கக்கூடிய அரசாங்கம், அது சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் சொல்லுவாங்க. அந்த அரசாங்கம் ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யமனுடைய பகுதியில், குறிப்பாக யமனுடைய தலைநகரே ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சன்ஆ மேல கடந்த வாரம் ஒரு தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அது ஏன் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா, ஈரான்ல இருந்து ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் வந்தது. அந்த ஃபிளைட்டை தரையிறங்க விடாம தான் அந்த அட்டாக்க பண்ணி இருந்தாங்க. ஆனா அந்த ஃபிளைட் சன்ஆவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏர்போர்ட்ல அவங்க தரை இறக்கிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சவுதி அரேபியாவுடைய அபுஹா பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீது அட்டாக் பண்ணி இருந்தாங்க. ஹூத்திகள் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது சவுதி அரேபியா ஒரு 3 வாரமாக
சில காரியங்களில் ஈடுபட்டு வருகிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அது என்ன காரியத்தில் ஈடுபட்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஹூத்திகளை மொத்தமாக முடக்கிறது, ஹூத்திகள் மேல விமான போக்குவரத்து தடைகளை விதிப்பது, கடல் மார்க்கமாக சுற்றி வளைப்பது, தரை மார்க்கமாக சுற்றி வளைப்பது. தரை மார்க்கமாக உங்களுக்கு சுற்றி வளைக்க முடியும். ஏன்னா ஹதரமவுத் இருக்குது, சவுதி அரேபியாவுடைய எல்லையொட்டிய பல பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளெல்லாம் அவங்க உள்ள சனாவுக்குள்ள அல்லது ஹவுதிஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எதுவும் போகாம தடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வான் வழியாக வர்றதையும் அவங்க தடுப்பாங்க, கடல் வழியாக வர்றதையும் மற்ற நாடுகளோட பேசி தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தடைகளை அவர்கள் செய்ய போனால் இதுல மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக போவது யாருக்குன்னு கேட்டா சவுதி அரேபியாவுக்கு என்கிற நிலையில தான் இந்த முழுமையான சுற்றி வளைப்பை அவர்கள் செய்கிற போது அதற்கு எதிரான சுற்றி வளைப்புக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹூத்திகளுடைய செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாரு. ஜெனரல் சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல முற்றுகைக்கு முற்றுகையால் பதிலளிப்போம், அதே போன்று பதட்ட அதிகரிப்புக்கு பதட்ட அதிகரிப்பால் பதில் கொடுப்போம். இங்க மேல அட்டாக் பண்ணினீங்கன்னா நாங்க திருப்பி அட்டாக் பண்ணுவோம். எங்களை முற்றுகையிட பாபல் மந்தபம் முற்றுமுழுதாக நாங்க க்ளோஸ் பண்ணுவோம், உங்கள் மேல நாங்க முற்றுகையிடுவோம், சவுதி அரேபியாவுக்கு எந்த கப்பலையும் போக விட மாட்டோம், வர்ற கப்பல் எல்லாருக்குமே அடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே அவங்க பேசி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். எனவே சவுதி அரேபியா தேன்கூட்டில் கை வைக்கிறது என்பதை சவுதி அரேபியா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஈரானோட நடக்கிற வார்ல இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்க சவுதிக்கு அட்டாக் பண்ண முடியாமல 2015 நேரடியாகவே அட்டாக் பண்ணியும் காட்டிட்டாங்க. எனவே சவுதி அரேபியா அடுத்த கட்டம் எந்த முனைப்பு எடுக்க போகிறது என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் தான் யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராச்சியத்தினுடைய புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், பதவியேற்றிருக்கிறார். புதிய பிரதமராக ஆளும் கட்சியாக இருக்கிற தொழிலாளர் கட்சியினுடைய அரசியல்வாதியாக செயல்படுகிற ஆண்டி பர்ஹாம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இவருடைய தெரிவு நேரத்திலையும் பதவியேற்பு நேரத்திலையும் கூட ஒரு முக்கியமான செய்தி அவர் சொல்லியிருந்தார். ஆல்ரெடி அவர் சொன்னதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது என்னன்னு கேட்டா, காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல் யுத்தங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய கட்சி சரியாக செயல்படவில்லை, இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டதை பிழை என்று வெளிப்படையாக பேசியிருப்பது மட்டுமல்லாமல் இதைவிட சிறப்பாக எங்க கட்சி செயல்பட்டிருக்கிறார். யுத்தம் குறித்த தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டிற்காக இன்றைக்கு அவர் பகிரங்க மன்னிப்பை, ஜூலை மாசமும் மன்னிப்பு கேட்டாரு, இன்றைக்கும் பகிரங்க மன்னிப்பை கேட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மீதான ஐக்கிய ராச்சியத்தினுடைய அழுத்தத்தை அதிகரிப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்த ஸ்டாமர் தலைமையில் கடந்த இந்த காசா வார் நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்களால கட்டுப்படுத்த முடியாத நேரத்தில் கடைசியாக யூகே இவங்க தான் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டையே உருவாக்கினது. அவங்களே கடைசியில இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தார்கள். அமெரிக்காவை தவிர ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய மீதி 4 நாடுகளுமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது ஐக்கிய ராச்சியத்தினுடைய யூகேனுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பர்ஹாமை பொறுத்தவரையில் அவர் வெளிப்படையாகவே இந்த செய்திகளை பேசியிருப்பது என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து